ஏங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுங்க. என்னது? உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கன்னு சொன்னேன். எதுக்கு? நாம 2 பேரும் எங்க வீட்டுக்கு போறோம். ஏன் என்னாச்சு? இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. எதுக்கு நீ இப்போ இவ்வளவு கோவமா இருக்க? என்ன பிரச்சனை? இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? ஏய் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல. நான் இங்க இருக்கிறது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல. அனிதா என்ன நடந்ததுன்னே சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தியானா என்ன அர்த்தம்? இன்னும் என்னங்க நடக்கணும்? ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணிங்க 2 பேருக்குமே என்னை கண்டாலே பிடிக்கல. ஏய் என்ன சொல்ற? அவங்களுக்கு எதுக்கு உன்னை பிடிக்காம போகணும்? ஏய் அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் நீ அவங்கள திரும்ப திரும்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க? நல்லவங்க? கல்யாணத்தன்னைக்கு அவங்க என்ன காரியம் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் திட்டம் போட்டு தாலியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. யாராச்சும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா? ஏய் அவங்க யதார்த்தமா மறந்து வச்சுட்டு வந்தாங்க. அத போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா நான் பெருசா எடுத்துதான் பேசுறேன். அவங்க பண்றதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதுல்ல. நான் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஏய் எங்க அண்ணிங்களா அந்த மாதிரி ஆள் கிடையாது அனிதா. அப்போ நான் போய் சொல்றேனா? கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்தோம். உங்க அம்மா படத்துக்கு பூஜை பண்ணாங்க. ஆனா நான் கும்பிடும்போது போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டா இயல்பா நடந்துச்சுன்னு சொல்வீங்க அதானே? வேற என்ன? அது யதார்த்தமா தானே விழுந்துச்சு. ஆணி சரியில்லாம போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. அனிதா நீ ஏன் யதார்த்தமா நடந்த விஷயத்தை இவ்ளோ சீரியஸா திங்க் பண்ணி டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு தெரியல. அதுவும் கல்யாண தண்ணிக்கு நடந்த விஷயத்துக்கு இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த பார் எங்க அண்ணிங்க மேல நீ இவ்ளோ கோவம் வர மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு. இது பாருங்க நட்ராஜ், நான் எதையுமே சொல்ல விரும்பல. நான் சொன்னாலும் நீங்க அதை நம்ப போறது கிடையாது. பேசாம என் கூட கிளம்புங்க. அனிதா அவங்கள உனக்கு இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா அவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அதை வச்சு சொல்றேன், நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க தப்பானவங்கள கிடையாதுமா. அப்படியா? சரி, அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்றத இப்ப நான் காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இருங்க. இது என்னன்னு தெரியுதா? பாருங்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு எடுத்த புடவை. இதுல ஓட்ட போட்டு பாழாக்குனது உங்க அண்ணிங்க தான். எதை வச்சு அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொல்ற? எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் சொல்றேன். ஏன் புடவையா நானே எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த வீட்டுல அவங்கள தவிர வேற யாரும் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அனிதா வேதவல்லி அண்ணியும் சரி கல்பனா அண்ணியும் சரி அந்த மாதிரி ஆளே கிடையாது. அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அப்போ நான் போய் சொல்றேனா? வேணும்னு திட்டம் போட்டுதான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்து போகணும், அவங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவங்க திட்டம். போலீஸ் கிட்ட சொல்லலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு நல்லா தெரியுது, நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து மாமாவுக்கு அசிங்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அனிதா தேவையில்லாம பேசாத. இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி பேசினா தேவையில்லாம பேசுறேனா? என்னமோ பண்ணுங்க. ஏதோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, அது நல்லாவே தெரியுது. ஆனா ஏன் பண்றான்னு தான் தெரியல. வீரையான விஷயத்தை பத்தி பேசினாலே முகமெல்லாம் மாறுது, ரொம்ப கோவப்படுறா. ஒன்னும் புரியலையே. அவகிட்டே கேட்டுரும். அனிதா, அனிதா ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன விஷயம்னு கேக்குறேன்ல. அனிதா, நம்மள யாருமே கவனிக்கலன்னு நினைச்சு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஆனா நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? இல்ல, பொதுவா சொன்ன. இல்லையே, இவ ஏதோ பிளானோட பேசுற மாதிரி இருக்கே. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, கூப்பிட்டீங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க.
என்னன்னு கேட்டா ஏதோ புரியாததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுனீங்கன்னு கேட்டா பொதுவா சொன்னேன்னு சொல்றீங்க. இந்த கோவமே சொல்லுது, நீ வந்தப்போ இருந்த அனிதா வேற, இப்ப இருக்கிற அனிதா வேறன்னு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீதான் பாத மாதிரி போயிட்டு இருக்கியோன்னு பயமா இருக்கு. என்ன பாத மாதிரி போறாங்க? ஆ? இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன். என்ன பாத மாதிரி போறாங்க? இப்ப எதுக்கு குரலை வசதி பேசுற? தப்பு பண்றவங்க தான் குரலை வசதி பேசுவாங்க. என்ன தப்பு பண்ணதை நீங்க பாத்தீங்க? நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன தோணுது உங்களுக்கு? ஆ? உங்களுக்கு தோன்ற விஷயத்துக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது, புரியுதா? அனிதா, எல்லாருமே நல்லவங்க தான். சூழ்நிலை மட்டும்தான் ஒருத்தவங்களை கெட்டவங்கள மாத்துது. இப்போ நான் என்ன கெட்ட பண்றீங்களா? கண்ணை மூடிட்டு உலக இருட்டா இருக்குன்னு நம்ப கூடாது அனிதா. ஏய், எதையுமே உனக்கு நேரடியா சொல்ல தெரியாதா? இப்பதுக்கு தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? அனிதா, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏய், என்ன பண்ணுவ? ஆ? உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவ, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? தப்பு பண்ற உன்கிட்ட மரியாதையை எதிர்பார்த்தது ஏன் தப்புதான். என்ன தப்பு பண்றத பாத்துட்ட நீ? ஆ? சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு. வேதா, என்னமாச்சு? இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கு? கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறேன். இங்க பாருங்க மாமா, ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ உங்க முகத்துக்காக பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டாளா? வேதவல்லி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, விடு. வேதவல்லி, ஒண்ணுமில்லைன்னு சொல்லி மூடி மூடுகாரு. என்னாச்சு சொல்லு. அவங்க எப்படி சொல்வாங்க? அட்வைஸ்ன்ற பேர்ல என்ன கூப்பிட்டு வச்சு என்னெல்லாம பேசுறாங்க தெரியுமா? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இவங்க யாரு? இங்க பாரு வேதவள்ளி, நான் எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன். அப்பா, தப்பா இருக்குது. ஏன் முன்னாடியே வேத வேணா, நீங்க பொறுமையா இருக்கிறேன். அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. தப்பா எனக்கு சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன், பேசாம இருறேன். அனிதா, என்ன பேசிட்டு இருக்கிற? மூத்தவங்கிட்ட இப்படிதான் பேசுறதா? என் வீட்டுல வேலை செய்யறதுக்கு கூட தகுதி இல்லாம இருக்க ஒருத்திக்காகலாம் நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல மாமா. இவ்வளவு மாதிரி நான் என்ன ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தவன் நினைச்சாடா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்? அப்பா, தேவையில்லாத பேச்சு வந்து நிக்குது. எல்லைய மீறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டேய் அனிதா, வாயை மூடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன எதுக்கு வாய மூட சொல்றீங்க? எனக்கு எதுக்கு அட்வைஸ் பண்றா இவ? சும்மா இருந்த என்ன வம்ப கீழ்த்தவ இவ. இவள முதல்ல வாய மூட சொல்லுங்க. வேதாஜி, என்ன நடந்துச்சு? தயவு செய்து நீங்களா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, விடுங்க. என்ன பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப எல்லாரும் வந்த உடனே இத நடிக்கிறியா? ஏங்க, நானும் பாட்னர் இருக்கேன். நீங்க ஓவரா பேசுனீங்க, தப்புங்க. அவங்கள யார் நினைச்சீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க அவங்க உங்களை போய் மரியாதை எல்லாம் பேசுறீங்க. அமைதியா இருங்க ப்ளீஸ். என்னதான் ஒரே வீட்ல நாம 2 பேரும் மருமகளா இருந்தாலும் நீ எப்பவுமே வேலைக்காரிதான். நட்ராஜ், அனிதா முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. சரி நீ. நான் அதுக்குள்ள போகணும்? ஆ? ஏன் முன்னாடி நிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்பான்? அதை கேட்டுட்டு நான் பேசாம உள்ள போணுமா?